மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மா மண்ணிலே ஒளி வீசுவது தாய்மை, மண்ணிலும் விண்ணிலும் ஒளி வீசுவது கன்னிமை. சூரியனும் சந்திரனும் ஒருங்கே இணைந்திடினும் தாய்மையும் கன்னிமையும் ஒன்று சேர்வது இயலாது. கன்னிமையின் அழிவிலேதான் தாய்மை எழுகிறது. எனினும் இதற்கு விதிவிலக்கென நடந்தது ஓர் அற்புதம். தாயாகவும் கன்னியாகவும் இருக்கும் பேறு பெற்றார்கள் அன்னை கன்னிமை. தூய ஆவியின் சக்தியிலே கருவுற்றார்கள். கன்னிமைக்கு பழுதின்றி தாயானார்கள். ஆகவே அவரது ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றியது. அன்பார்ந்த ஆரோக்கிய தாயின் பக்தர்களே, இன்று மரியாவின் பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் நமது அன்பு தாயின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். ஆதியிலே இன்ப வனத்திலே தந்தையாம் கடவுள் பெண்ணின் பாவத்திற்கு பரிகாரமாக அன்பு செயல் செய்ய தீர்மானித்தார்.
பெண்ணால் இழந்த சொர்க்கத்தை பெண்ணின் மூலமாகவே பெற்றுக் கொடுப்பதாக கூறினார். ஆகவேதான் ஒரு பெண்ணுக்கு மகனாக பிறக்க திருவுளமானார் இறைமகன். அந்த இறைமகனுக்காக ஒரு தாயை தோற்றுவித்தார் தந்தையாம் கடவுள். அவர்தான் நம் அன்பு தாய். அன்னை எங்கெல்லாம் வீற்றிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அன்னையின் பக்தர்களாகிய நாம் அவரை தேடிச் செல்கிறோம். அன்னையின் பாதம் தொழ பாசத்தோடு பாத யாத்திரை செல்கிறோம். அன்னையின் திருமுகம் காண முழந்தாட்படியிட்டு செல்கிறோம். அன்னையிடம் துன்பங்களை சொல்ல துவந்த மனதுடன் செல்கிறோம். அன்னையிடம் இன்பங்களை பகிர்ந்து கொள்ள இனிய நினைவுகளுடன் செல்கிறோம். அன்னையிடம் கண்ணீர் விட்டு அழ கலங்கிய உணர்வுகளோடு செல்கிறோம். அன்னையின் கருணை கரம் பற்ற கரங்களை குவித்து செல்கிறோம். இவ்வாறே அன்னை நம்மை கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் இத்தனை உணர்வுகளோடும் இங்கு குழுமியிருக்கின்ற அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது அன்னையின் உண்மை பிள்ளைகளாய் வாழ முயற்சிப்போம். அவரை போல் மற்றவரின் தேவையை கண்டு உதவ, இறைவனின் திட்டத்தை வாழ்நாள் முழுதும் செயல்படுத்த, தாழ்ச்சி உள்ளம் கொண்டிருக்க, இயேசுவின் பாடுகளில் பங்கு பெற, தூய்மையான வாழ்வு வாழ அன்புடன் முயற்சிப்போம். அன்னையின் பிறந்த நாள் பரிசாக பங்கு மக்களாகிய நமக்கும், இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், இன்றைய உபயக்காரர்களுக்கும், இந்த ஆலயம் எழும்பி நிற்க உதவி செய்திருக்கும் திருவாளர் ரீமன் பொறியாளர் குடும்பத்தாருக்கும் அருளாசிகள் கிடைக்க இத்திருப்பலியில் அன்னை வழியாக மன்றாடுவோம். இவ்விழா திருப்பலியை மகிழ்வோடு நிறைவேற்ற வருகை புரிந்திருக்கும் நமது புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட மேதகு பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் அவர்களையும் அருட்பணியாளர்களையும் நம் பங்கு தந்தை அருட்கன்னியர்கள் பங்கு மக்கள் ஆகிய நம் அனைவர் பெயராலும் வரவேற்கின்றோம். நம் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்ற திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடும் மகிழ்வோடும் பங்கெடுப்போம். திரு சின்னப்பன், சந்திரா டேனி இவர்கள் குடும்ப நலனுக்காகவும் இறையாசிர் பெற வேண்டியும், ஜான் மேரி, ஜான் பாஸ்கர், இம்மானுவேல் இறையாசிர் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும், ஜெயக்குமார், ஜெஸ்ஸி, டிவைனா மேரி இறையாசிர் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும், அந்தோணி சாமி, காணிக்கை மேரி சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜேசுதாஸ் சகாயமேரி கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறவும், முருகன், அற்புதராணி இவர்கள் குடும்ப நலனுக்காகவும் இறைவனுக்கு நன்றியாகவும், ஜோசி லூசியா மேரி குடும்ப நலனுக்காகவும் இறைவனுக்கு நன்றியாகவும், அல்பர் இவர்கள் குடும்ப நலனுக்கு நன்றியாகவும் குடும்ப நலன் பெற வேண்டியும் இறையாசிர் பெறவும், சுபாஸ்ரீ கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறவும் சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், வின்சென்ட் லாசர் குடும்ப நலனுக்காகவும் பூரண உடல் நலம் பெறவும், கஸ்பார் இவர்கள் உடல் நலன் பெற வேண்டியும் சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், சூசைநாதன், மேரி இவர்கள் குடும்ப நலனுக்காகவும் சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், மெரில், வனிதா, ஆனி, ஆண்ட்ரோ இவர்கள் குடும்ப நலனுக்காகவும் சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய பாசமிகு பேராயர் மேதகு ஆண்டனி ஆனந்தராயர் அவர்களை நாம் இப்பொழுது இருகரம் தட்டி வருக வருக என்று வரவேற்போம். நம்முடைய மறைமாவட்டின் முதன்மை குரு, பொருளாளர் தந்தை மற்றும் சக குருக்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்போம். இன்றைய சிறப்பு உபயதாரர் இந்த ஆலய நிறுவனர் திரு எஸ்.ஜே. ரீமன் மற்றும் திருமதி அனிதா ரீமன் குடும்பத்தினர். ஆண்டவர் தாமே இவர்களுக்கு நிறைவான அருளையும் ஆசிரியையும் தொடர்ந்து தரவும், அவருடைய செயல்பாடுகள் மற்றும் வேலைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படவும், இந்த ஓராண்டு முழுவதும் அன்னையின் வழியாக அந்த குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும்
தொடர்ந்து இந்த ஓராண்டு ஆண்டவர் அன்னையின் வழியாக இந்த குடும்பத்தை மேலும் ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்று திருச்சபைக்கு நமக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. நம்முடைய அன்பு அன்னை புனித கன்னிமரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நன்றி உணர்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். அன்னை கன்னிமரியாளின் பெயரால் உங்கள் எல்லோருக்கும் இன்றைய பெருவிழாவின் வாழ்த்துக்களையும் ஆசிரியம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புனிதமான திருப்பலை நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும், நம்முடைய பங்கிலே பணிபுரியும் அருள் சகோதரிகளுக்கும், அருமையான பங்கு மக்கள் உங்களுக்கும், அன்னையருடைய பாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் அதனுடைய அன்பு பிள்ளைகள், அன்பு பக்தர்கள் எல்லோருடைய கருத்துக்களுக்கும் ஒப்பு கொடுக்கின்றோம். நம்முடைய இந்த புனிதமான பலியானது இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படியாக நாம் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து மனவருந்தி இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் தாழ்மையான உள்ளத்தோடு மன்னிப்புக்கு வருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
எந்த வாழுமெல்லாமல இறைவா, புனித கன்னிமரியாத்தியம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம் அடியார்களாய் எங்களுக்கு விண்ணகாரிட்டொடைகளை ஏந்து நாங்கள் அமைதியில் வளர எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. முதல் வாசகம். இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகானொலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. உயிருள்ள இறை வார்த்தைகள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்பராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபு ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரவேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்பொழுது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நினைத்து
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தாவீது மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் சேராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ஈராம், ஈராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் யோவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையசார், எலையசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு பேராயர் அவர்களே, அருள் தந்தையர்களே, அருட்கண்ணியர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எல்லோரும் சேர்ந்து அன்னை மரியாளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நாம் சாதாரணமாக யாராவது பிறந்தாங்கனாக்கா வாழ்த்துன்னு சொல்கிறோம். மாதாவுக்கு இது வரைக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறோமா? மாதாகிட்ட வேண்டிக்கிறது தான் வந்திருக்கிறீங்களே ஒழிய, மாதாவே நீ பிறந்தறியே உனக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்கிறோமா? இப்போ சொல்லலாம். சரி, இந்த வாழ்த்து சொல்வதற்கு நாம் வந்தோம். ஒருவருடைய பிறந்த நாள் எப்பொழுது கொண்டாடுகிறோம், எதற்காக கொண்டாடுகின்றோம்? பல தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். என்ன அப்படிப்பட்ட ஏன் அவர்களை பிறந்த நாளை கொண்டாடுகிறோம்? அவர்கள் சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் செய்த நன்மைகளை கருத்தில் கொண்டு அவர்கள் தங்களையே
அழித்து மனித சமுதாயம் வளர்வதற்கும் அமைதியிலே இருப்பதற்கும் அவர்கள் செய்த தொண்டுகளை நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற விதத்திலும், அவர்களைப் போலவே நாமும் இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் தான் ஒருவருடைய பிறந்த நாளை, தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் அல்லது அவருடைய இறப்பு நாளை நினைவு கூறுகின்றோம். அதுபோலவே நம் அன்னை மரியாளுடைய பிறந்த நாளை நாம் நினைவு கூறுவது எதற்கு? இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தியை நாம் படிக்க கேட்டோம். தலைமுறை அட்டவணை படிக்க கேட்டோம். அந்த தலைமுறை அட்டவணையிலே இன்னாருக்கு இன்னார் பிறந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் கடைசியாக வருகின்ற பொழுது மரியாளின் கணவனாக சூசை பிறந்தார் என்று தான் சொல்லப்படும். சூசையை அறிமுகப்படுத்துவதற்கு அன்னை மரியாளை அங்கே நிறுத்துகின்றார் திருநூல் ஆசிரியர். அன்னை மரியாள் ஏன் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாள்? இவரிடத்தில்தான் இம்மானுவேல் என்ற மீட்பர் பிறப்பார். உலக மக்கள் அனைவரையும் பாவத்திலிருந்து விடுவித்து அனைவரும் சுதந்திரம் உடையவர்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் வாழ வைக்கக்கூடிய மீட்பர் இவரிடத்தில் பிறக்க இருக்கின்றார். ஆனால் இவள் அன்னை மரியாள் அந்த இடத்திலே முதன்மை இடம் கொடுக்கப்படுகிறாள். இவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்னை மரியாளை நாம் வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே என்று போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம். கடவுள் தன்னோடு இருக்கின்றார், கடவுள் தங்களோடு வழி நடக்கிறார் என்பதை இஸ்ராயேல் மக்கள் உணர்ந்து அவர்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அந்த வாக்குத்தத்த பேழையை எடுத்து சென்றார்கள் என்று நாம் படிக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். எங்கே அந்த வாக்குத்தத்தம் பேழை நிறுத்தப்படுகிறதோ, கூடாரம் வைத்து அது நிறுத்தப்படுகிறதோ, அந்த கூடாரத்தின் மீது ஆண்டவருடைய அருள் அங்கே பிரசன்னமாகி மேகத்தூணாக அங்கே கடவுள் நிற்பதை நாம் நம்முடைய மூதாதையர்கள் அனுபவித்து அந்த கடவுளுடைய பிரசன்னத்திலே அவர்கள் அமைதியில் இருந்ததையும் பாதுகாப்போடு இருந்ததையும் மகிழ்ச்சியோடு இருந்ததையும் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து விடுதலை பெற்று வாழ்ந்ததையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். அதுபோலவே இந்த மனித சமுதாயம் முழுவதும் கடவுளுடைய அருள் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் அமைதியோடு இருப்பதற்கும் பாதுகாப்போடு இருப்பதற்கும் அன்னை மரியாள் அந்த பேழையாக இருக்கின்றாள். இம்மானுவேலாக பிறக்க இருக்கின்ற அந்த இயேசுவை, கடவுளின் வார்த்தையாக அந்த இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்குவதற்கு முன்பாக இறைவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்பினாள். ஆனால் தான் எலிசபெத் அன்னை மரியாளை வாழ்த்துகின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவள் என்று அன்னை மரியாளை வாழ்த்துவாள். அன்பு மிக்கவர்களே, இந்த கடவுளுடைய வார்த்தையாகிய இயேசுவை, மீட்பராகிய இயேசுவை நம்மோடு தங்கியிருக்க அழைத்து வருகின்ற அன்னை மரியாள். அதனால் தான் அன்னை மரியாளை நாம் அழகின் முழுமையே தாயே என்று வாழ்த்துகின்றோம், அன்பும் அருளும் செய்வோம் என்று சொல்லுகின்றோம். அந்த அன்னை மரியாள் எப்படி இருக்கிறார் என்றால், இருள் நீங்கி ஒளி வருகின்ற அந்த நேரம் போல, வைகரை மேகம் போல அன்னை மரியாள் இருக்கின்றார். இந்த அமலனை இந்த உலகிற்கு கொண்டு வந்ததினால் அவள் அழகு பெற்றவளாகவும் வாழ்த்துதலுக்கு உரியவராகவும் இருக்கின்றார். அதே அன்னையை நாம் எல்லோரும் சேர்ந்து மீண்டுமாக அந்த அன்னையின் மீது நம்பிக்கை வைத்து பாடுகின்றோம். மாதாவே துணை நீரே என்று அந்த அன்னையை துணை நாடுகின்றோம். அதனால்தான் இன்றைய நாளிலே நாம் வேளாங்கண்ணியிலே பார்க்கின்றோம் பெரும் கூட்டம். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாத பிரமத சகோதர சகோதரிகளும், படித்தவர்களும் பாமரர்களும், செல்வர்களும் ஏழைகளும் அங்கே அந்த அன்னை மரியாளுடைய அடைக்கலத்தை தேடி, அவளுடைய பாதுகாப்பை தேடி, அவருடைய உதவியை தேடி செல்லுகின்றார்கள். ஏன்? அருள் பெறுவதற்காக என்று சொல்லுகிறோம். அருள் என்றால் வெறும்
உலகம் சார்ந்த நலன்களை பெறுவது அல்ல, உள்ளம் சார்ந்த நலன்களை பெறுவது, உள்ளம் ஆன்மா சார்ந்த நலம் பெறுவது. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இருள் அகற்றி, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற மருள் அகற்றி, எங்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு என்றும் இருக்க எங்களுக்கு துணை செய்ய ஆதாவே உம்மை சரணடைகிறோம் என்று நாம் பாடுகின்றோம். ஆனால் கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அந்த அன்னை மரியாளுடைய துணை நமக்கு வேண்டும். ஆனால் அன்னை மரியாளை நாம் வாழ்த்துகின்றோம். ஏனென்றால் அந்த அன்னை மரியாள் கடவுளை கொண்டு வந்தவள். இந்த உலகத்திலே கடவுளை பெற்றெடுத்த அந்த தாய் வெறுமனே பெற்றெடுத்து விட்டு சென்று விடவில்லை. அவரை வளர்த்து வருகின்ற பொழுது நம்மை அவரிடம் அழைத்து சென்று இவர் சொல்வதை போல செய்யுங்கள் என்று சொல்லி இயேசுவினுடைய அருள் வார்த்தைகளை நாம் அன்றாடம் கேட்டு நம்முடைய உள்ளத்திலே இருத்தி அந்த அன்னையை போல தியானம் செய்து இயேசுவை நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பதற்கு நமக்கு வாய்ப்பு அளிக்கின்றாள், அழைப்பு கொடுக்கின்றாள். நம்முடைய வாழ்க்கை அன்னை மரியாளுடைய வாழ்வை போல மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய ஆசை, அன்னை மரியாளுடைய ஆசை. அவள் எப்படி இறைவார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாலோ அப்படி ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பவர்களாக ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே உருகொடுத்து மற்றவர்களுக்காக நம்மையே அழிக்க நாம் தயாராக வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாள் செய்தாள். சிலுவையின் அடியிலே நின்றாள், வியாகுலங்களை ஏற்றுக்கொண்டாள். சாதாரணமாக ஒரு தாய் அல்ல, பெற்றெடுத்து மகன் மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்த்து மகிழ்கின்ற தாய் அல்ல. மகன் சாவுகின்ற பொழுது அந்த சிலுவையின் அடியிலே நின்று அந்த சாகின்ற மகனுக்கு ஆறுதல் அளிப்பவராகவும் அந்த சாகின்ற மகனுக்கு தெம்பூட்டுபவளாகவும் இருக்கின்றாள். மகனே, நீ சாகின்றாய், வருத்தப்படாதே. உன்னுடைய சாவு இந்த உலக மக்கள் அனைவருடைய வாழ்வுக்கும் ஊற்றாக இருக்க போகின்றது. உன்னுடைய சாவு இந்த மக்கள் அனைவரும் புனிதர்களாக மாறுவதற்கு ஒரு வித்தாக இருக்க போகின்றது. தைரியமாக இரு, நானும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவதை போல அன்னை மரியாள் சிலுவையின் அடியிலே நிற்பதை பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, அதே அன்னை தான் சொல்லுவதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அவர் சொல்வதை போல செய்யுங்கள். அன்னை மரியாளை போல ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பி நாம் ஆண்டவருடைய வாக்கை ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனால் அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது, அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது, அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற இந்த நாளிலே நாம் அந்த அன்னை மரியினுடைய பிள்ளைகளாக இருப்போம். அவளுக்கு காட்சி கொடுத்த பொழுது பாவிகள் மனந்திரும்ப ஜெபியுங்கள் என்றாள், ஜபம் செய்யுங்கள் என்றால், தபமும் ஜபமும் செய்வோம் என்று நாம் பாடுவோம். ஆனால் வார்த்தையிலே நின்று விடாமல் அது வாழ்க்கையாக மாறட்டும். நாம் நம்முடைய வாழ்வு ஜப வாழ்வாகவும் தப வாழ்வாகவும் இருந்து உலக மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கட்டும். உலக மக்கள் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் சுயநல ஆசையினால் பேராசையினால் ஒருவரை ஒருவர் விழுங்கி கொண்டு அழித்து கொடுக்கின்ற இருக்கின்ற இந்த கலாச்சாரம் நீங்கி ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்ற தியாகம் செய்கின்ற ஒரு புதிய கலாச்சாரம் நம் மத்தியிலே இந்த உலகிலே மீண்டுமாக பிறக்க நாம் இந்த திருச்சபை துணை செய்ய வேண்டும் என்பது அன்னை மரியாளுடைய விருப்பம். அதனால்தான் ஜெபம் செய்யுங்கள், பாவிகள் மனம் திரும்ப ஜெபம் செய்யுங்கள் என்றால், நாம் யாரோ பாவிகள் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். முதலில் நாம் பாவிகள் என்று ஏற்றுக்கொள்வோம். நான் மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய சுயநலங்களை நான் விட்டொழிக்க வேண்டும். என்னுடைய பேராசைகளை நான் விட்டொழிக்க வேண்டும். என்னுடைய சுயத்தை நான் அழித்து மற்றவர்கள் வாழ்வதற்கு நான் துணை செய்ய வேண்டும். என்னிடம் இருப்பதையெல்லாம் கடவுள் கொடுத்தது என்று கருதி, அது அறிவாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் வாய்ப்புகளாக இருந்தாலும் வசதிகளாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே மற்றவருடைய நலனுக்காக நான் தியாகம் செய்வேன். அன்னை மரியாளை போல நான் என்னை முற்றிலுமாக ஆண்டவரை பின்தொடர்ந்து என்னை முற்றிலுமாக கையளிப்பேன் என்று நாம் வாழ்வோம் என்றால், இந்த கிறிஸ்தவ சமூகம் அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக இருக்கும் என்றால்,
இந்த உலகமே அமைதியின் பூங்காவாக மாறிவிடும். இந்த உலகத்திலே அமைதி வேண்டும் என்று நினைக்கின்றோம். எல்லாம் பலவிதமான வளர்ச்சிகள் வந்துவிட்டது. ஆனால் எல்லா வளர்ச்சிகளும் மனிதனை இப்பொழுது அழிப்பதாக இருக்கிறது. இயற்கையை சுரண்டி விட்டோம். இயற்கை இப்பொழுது நம்மை தாக்க தயாராக இருக்கிறது. அதனால் நாம் இயற்கையை பாதுகாப்போம், மனிதர்களை அன்பு செய்வோம். ஒருவர் அன்பு செய்து மற்றவர்களுக்காக வாழ்வதனால் இந்த அன்னை மரியாள் நம்முடைய தாயாக இருக்கிறாள் என்று உலகிற்கு எடுத்து சொல்லி, யார் யாரெல்லாம் உதவி வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ, யார் யாரெல்லாம் அடைக்கலம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, யார் யாரெல்லாம் உடல் நலம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, யார் யாரெல்லாம் உள்ளத்திலே அமைதி வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, யார் யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்க விரும்புகிறீர்களோ, வாருங்கள் அன்னை மரியிடத்தில் செல்லுவோம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் ஜபம் செய்வோம், ஜபமாலை சொல்லுவோம். இந்த ஜபமாலை அன்னை நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நாம் பயன்படுத்தி உலகத்தை மீட்டெடுப்போம். அன்னை மரியாள் வாழ்க. ஆண்டவர் இயேசு போற்ற பெறுவாராக. விசுவாசிகளின் மன்றாட்டு. அனைவரும் எழுந்து நின்று பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தந்தையை நோக்கி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தூய ஆவியானுடைய தனிப்பட்ட துணையோடு புனித ஆரோக்கிய அன்னை, புனித சூசிய புனிதருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் திருச்சபையுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் பணிகளுக்காகவும், குறிப்பாக திருச்சபையுடைய நற்செய்தி அறிவிக்க மிக முக்கியமான பணிக்காகவும், நம்முடைய மறை மாவட்டம் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களின் தேவைகளுக்காகவும், குறிப்பாக அன்னையருடைய இந்த திருத்தலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்னையருடைய பிள்ளைகள், பக்தர்கள் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும். உலகத்திலும் இந்திய நாட்டில் ஒற்றுமை சமாதானம் இருக்க வேண்டும் என்றும், ஏழை எளிய மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் இப்பொழுது மன்றாடுவோம். வல்லவராம் கடவுளே இறைவா, புனித திரு அவையையும் திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினால்கள், ஆயர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது வல்லமையால் வழிநடத்த வேண்டுமென்று அதை காணும் திரு அவை அனைத்து அன்னை மரியா புகழ்ந்தது போல வல்லவராம் கடவுளே இறைவா என்று புகழ்ந்தேத்தும் வல்லமை பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பசித்தோரை நலன்களால் நிரப்பும் இறைவா, நாட்டில் பசித்திருக்கும் அனைத்து பேருக்கும் நலமான வாழ்வையும் வளமான வாழ்வையும் ஆரோக்கியமான மனநிலைகளையும் தந்து காத்திட வேண்டுமென்றும், அதை காணும் ஏழை எளியோர் அன்னை மரியா புகழ்ந்தது போல பசித்தோரை நலன்களால் நிரப்பும் இறைவா என்று புகழ்ந்தேத்தும் நன்றி உணர்வு பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கும் இறைவா, கருக்கலைப்பு, சிசு கொலை, தீவிரவாத செயல்கள், அன்பற்ற செயல்கள் இவை போன்றவைகளால் இறை திருவுளத்தை நிறைவேற்றாமல் தாழ்நிலையில் இருக்கும் எங்கள் குணம் மாற வரம் தர வேண்டுமென்றும், அதை காணும் பாவிகளாகிய நாங்கள் அன்னை மரியா புகழ்ந்தது போல அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கிய இறைவா என்று புகழ்ந்தேத்தும் எளிய மனம் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தும் இறைவா, வியாதிகளும் வருத்தங்களாலும் வெறுப்புகளாலும் விரக்தியினாலும் வேதனைகளாலும் இழப்புகளாலும் இருமாப்புகளாலும் தாழ்நிலையில் இருக்கும் அன்னையின் அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் அருளாசிகள் தர வேண்டுமென்றும்
இன்றைய உபயக்காரர்கள் மற்றும் திருவாளர் ரீமன் சர் குடும்பத்தினரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென்றும் அன்னை மரி பாடியது போல தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தும் இறைவா என்று கூறும் பணி உள்ளம் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வரும் இறைவா, எங்கள் பேராயர் ஆனந்தராயர் அவரோடு சூழ்ந்திருக்கின்ற அருள் பணியாளர்கள், எங்கள் பங்கு தந்தை, உம் பலிபீடம் சூழ்ந்திருப்போர் ஆகிய உம் ஊழியராகிய இவர்கள் எல்லோருக்கும் அருள் தர வேண்டும் என்றும் அன்று இஸ்ரேலருக்கு துணையாக இருந்தது போல் என்றும் இருந்திட வேண்டுமென்றும் அதை காணும் இப்புவியோர் அன்னை மரியா பாடியது போல தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வரும் இறைவா என்று மகிழ்ந்து பாடும் வரம் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக அமைதியுடன் ஜெபிப்போம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அண்ணனுடைய பிறப்பு விழா வந்து பெண் குழந்தைகளின் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். மனித குலத்தின் மாணிக்கம் மரியாளின் விழாவை கொண்டாடும் என்று மனிதம் மதிக்கப்பட வேண்டும் என்று கொண்டாடுவோம். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித கன்னிமரியாளின் பெருவிழாவை கொண்டாடும் என்று பெண்மையானது போற்றப்பட வேண்டும் என்று கொண்டாடுவோம். தாய்களுக்கெல்லாம் மேலான அன்பு தாயாகிய புனித கன்னிமரியாளின் அருள் விழாவை கொண்டாடும் என்று உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும், தாய்மை போற்றப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். பெருமழையினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேரளாவிலும் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. வானக தந்தையே, உம்முடைய திருநாமம் என்றென போற்றி புகழப்படுவதாக. இதோ எங்களது தேவைகளையும் திட்டங்களையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நம்முடைய அன்பு பாதங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை
திருப்பலியானது அல்லாமல் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாமுடைய ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகனங்களை ஆதரிப்பாராக. கண்ணிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணமைக்கு பாய்தென்று அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கமுக்கு ஏற்றதாக இருக்க செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான புனித மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியமாகும். எங்கள் கடமையா மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மென் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றிய மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்கான மக்களை இடையிறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி எமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கிரளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உலங்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனை திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டமுறு நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்கள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை முக்கிய என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமது அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள் திரு நிலையினர், உமக்கு சொந்தமான மக்க ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்தீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும்
என்றென்றோ உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தீமையனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திருஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கனிவாய் பரிவாய் நீ அழைத்தாய்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவையை கழிப்பதாக அனைத்துல இணைத்து நோக்குக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாருடைய பிறப்பில் அத்திருவை மகிழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக. என்றும் என்றும் எப்போதும் ஆண்டவருடைய திருப்பெயரால் நமக்கு உதவியுண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியர் பெற தலைகுனிந்து ஜெபியுங்கள். புனித கன்னிமரியாவின் தாழ்மை பேற்றின வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. மரியாள் வழியாக வாழ்வின் காரணை அடைந்த தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. என்று இறை பற்றுதலோடு கூடியிருக்க நீங்கள் அனைவரும் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய தினத்தை மிக முக்கியமான தூய ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவும் நம்முடைய பாதுகாவலையான மரியன்னையினுடைய பிறந்த தினத்தையும் சிறப்பாக கொண்டாடுவதற்காக வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்கு ஆசி வழங்கிய நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் மேதகு ஆனந்தராயர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஜெபம் கல உரிமையை நாம் அவர்களுக்கு செலுத்துவோம். மேலும் நம்முடைய இந்த திருப்பலிக்கு வருகை தந்த நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு பேரர் திரு தந்தை அருளானந்தம் அடிகளார் அவர்களுக்கும், நம்முடைய பொருளாளர் தந்தை அருள் திரு கிரகரி அவர்களுக்கும், நம்முடைய போப் ஜான் பால் II காலேஜ் செயலர் தந்தை அருள் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் மேன்மேலும் தெரிவிப்போம். நம்மிடையே இருந்து நமக்காக ஜெபித்த அருள் திரு தந்தை A.S. ஆண்டனி சாமி அடிகளார், அருள் திரு தந்தை ஜெயந்த்ராயன், அருள் திரு தந்தை குழந்தை இயேசு ராஜா அவர்களுக்கும், அருள் திரு தந்தை சுவாக்கின் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஜபம் கலந்த ஆசிரியம் அவர்களுக்கு தருவோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நம்முடைய ஜபத்தில் வைத்துக்கொள்வோம். மேலும் இந்த 9 நாள் திருவிழாவிற்கு உதவி செய்த ஒவ்வொருவரையும் மிகவும் சிறப்பாக மரியன்னையின் தூய இதய சபை சகோதரிகள், மாதவரம் புனித அன்னாள் சபை சகோதரிகள், க்ளூனி சபை சகோதரிகள் மற்றும் நவகன்னியர்கள் இவர்கள் பீட அலங்காரங்களையும் திருவழிபாட்டில் முழுமையான பங்கேற்பையும் நமக்கு தந்து நம்மை ஜெபிப்பதற்கு தூண்டிய அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் இந்த நேரத்தில் தெரிவிப்போம். மேலும் இந்த 9 நாள் செய்த உபயதாரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், மரியாயின் சேனை உறுப்பினர்கள், பாடற் குழுவினர், மேலும் புனித அந்தோனியார் 15 மேல்நிலை பள்ளியில் இருப்பவர்கள், SOS சிறுவர்கள், பிளஸ் சிறுவர்கள் மற்றும் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஊரில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக கடலூர் மறைவட்டத்திலிருந்து இந்த ஒவ்வொரு நவநாளின் போது தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிப்போம். மேலும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அழகான ஆலயம் உருவாவதற்கு காரணமாயிருந்த ஆலய நிறுவனர், சிறந்த கட்டிட பொறியாளர் திரு S.J. ரீமன் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும்
அவர்களிடையே பணி செய்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்கள், பணியாளர்கள் இந்த கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து இங்கு பராமரிப்பு பணியை செய்து வந்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபத்தையும் அளிப்போம். மேலும் நம்முடைய ஆலய நிறுவனர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நம்முடைய ஆலயத்தையும் ஆலய வளாகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் சிறப்பாக பராமரிப்பு அவரே தானே முன் நின்று நமக்கு செய்து கொடுக்கின்றார். ஆகவே அவருக்கு மிகுந்த சிறப்பான நன்றியையும் இந்த நேரத்தில் கரகொலி எழுப்பி அவர்களுக்கு தெரிவிப்போம். இப்பொழுது நம்முடைய ஆலய நிறுவனர் நம் பேராயர் அவர்களுக்கும் நம்முடைய குருக்களுக்கும் மரியாதையை செலுத்துகின்றார். அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் தன்னுடைய கொடைகளை மனிதர்கள் வழியாக மனிதர்களுக்கு கொடுக்கின்றார். இந்த அருமையான ஆரோக்கிய மாதாவினுடைய ஆலயமானது கடவுளுடைய அருமையான கொடையாக நமக்கு திருமதி ரீமன் இவர்கள் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விசுவாசம் இருந்த பக்தி இருந்த குடும்பத்தினருக்காக நாம் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியில் ஜெபித்தோம். இன்று அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இப்போது பொறியாளர் திரு ரீமன் அவர்களை உங்கள் பெயரால் நான் இந்த ஆடை அணிவித்து அவருக்கு நாம் கௌரவம் செலுத்துகின்றோம். ரீமன் வாங்க. வார்ந்த சகோதர சகோதரிகளை மீண்டும் ஒரு முறை இன்றைய பெருவிழாவின் வாழ்த்துக்களையும் ஆசிரியை உங்களை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பங்கிலே மிக சிறப்பான முறையிலே பணிபுரிய நம்முடைய சமூக பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை ஆசிரியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பாகூர் பங்கானது பேறு பெற்ற பங்கு என்று சொல்ல வேண்டும். நம்முடைய இமாக்கலட்டு அருள் சகோதரிகள், குழுனி அருள் சகோதரிகள், புனித அன்னாள் சபை அருள் சகோதரிகள் தங்களுடைய அன்பு பிரசன்னத்தாலும் ஜப பிரசன்னத்தாலும் பல விதமான பணிகளிலாலும் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நம்முடைய பங்கானது பேறு பெற்ற பங்கு. இந்த விழாவிற்கு பல இடங்களிலிருந்து நிறைய அன்னையினுடைய பிள்ளைகள், அவருடைய பக்தர்கள் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் இந்த திருப்பலியிலே ஜெபித்தோம். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். அன்பு அன்னையனுடைய அரவணைப்பிலே நீங்கள் எல்லோரும் உடலிலே நலமுடன், உள்ளத்திலே மகிழ்ச்சியுடன், மனதிலே அமைதியுடன், புனிதமுடன், ஒற்றுமையுடன் உங்களை வாழ வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். அரியே வாழ்க. இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையில் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. உயிரோவியமே
செய்ய